ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் பற்றி துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னையில் நடைபெற்று வரும் இந்த சந்திப்பு பற்றி நம்முடைய செய்தியாளர் விவேக் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். விவேக், தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா இன்று ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் முக்கிய அம்சங்கள் என்ன? இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி, அதேபோல் சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் ஆர்கே நகர் தொகுதியினுடைய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய பிரவீன் பிரகாஷ், அதேபோல் செலவின பார்வையாளராக இருக்கக்கூடிய அபர்ணா வில்லூரி, சிறப்பு பார்வையாளராக நேற்று நியமிக்கப்பட்டிருந்த சமீர் டெக்ரிவால், அதேபோல மல்லிகார்ஜுன ருத்ரே ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய சிவகுமார் வர்மா அவரும் பங்கேற்றிருக்கிறார். அதேபோல் சென்னை மாநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய கரண் சின்ஹா அவரும் இந்த இதிலே பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்தில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய நடைமுறை விதிகள் குறித்தும், அதேபோல் இந்த தேர்தலுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும், அங்கே கட்சிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும், அதிகாரிகள் என்ன நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் இன்றைக்கு ஆலோசிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் அதிக ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு உரிய அறிவுரையும் அதேபோல் இதுவும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர் வேறு யாரையாவது சந்திக்க இருக்கிறாரா? தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நடவடிக்கைகளை இதை அடுத்து எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே காவல்துறை சார்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பதவியேற்றிருக்கக்கூடிய கரண் சின்ஹா அவர்கள் தெரிவிக்கிற பொழுது, சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்து, அதேபோல் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து ஒரு டிராப்ட் காப்பியை, அடிப்படையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து ஒரு டிராப்ட் காப்பியை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறோம். ஆக அது குறித்து அவர்களிடம் விரைவில் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக அவர் சொல்லியிருந்தார். ஆக இன்றைக்கு அது குறித்தான பேச்சுக்கள் எல்லாம் நடத்தப்பட்ட பிறகு அவர் அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திக்கிறார். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தில் இதை தாண்டிய திட்டம் வேறு எதுவும் கிடையாது. இங்க மாவட்ட அதிகாரிகள், மாநில அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகளை சந்திக்கிறார். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறார். அரசியல் கட்சி சார்பாக வரக்கூடிய பிரதிநிதிகளை சந்திக்கிறார். அதை தாண்டிய சந்திப்புகள் எதுவும் இதுவரை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவரிடம் யாராவது சந்திப்பதற்கான புகார்கள் தெரிவிப்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக சந்திப்பதற்கான நேரம் கேட்டு அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணேஷ்.